உங்கள் யாவரையும் இந்த கர்த்தருடைய நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பாக நாம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுவோம். நாம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுவோம். ஆதாயம் அப்படின்றதுக்கு ஆங்கிலத்துல கெயின் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லலாம். அப்படி நம்முடைய தமிழ் வார்த்தையில் லாபம், ஆதாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு நஷ்டஈடு வந்துடுச்சு, எங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் செய்து விட்டார், அதனால் அவர் மீது மான நஷ்ட ஈடு வழக்குகளை நாங்கள் போட போகிறோம். நாம் தேவனுடைய சாமியில் படைக்கப்பட்டிருப்பதனாலே நாம் யாரை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வாக்கியத்தை நாம் படிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் நம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவராக இராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் நான் கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வேலையை ஆதாயப்படுத்திக்கோ. இந்த வேலையை விட்டு நீ ஆதாயப்படுத்திட்டியா? உனக்கு ஏதாவது லாபம் கிடைச்சதா? குடும்பம் ஆதாயப்படுத்தினியா? இந்த பொருளை நீ ஆதாயப்படுத்தினியா? இந்த மனுஷனை ஆதாயப்படுத்தினியா என்று நம் பல வகையிலே மானசமாக உலகத்தில் வாழ்வதனாலே நம் உலகத்துக்குரிய காரியங்களாக ஆதாயப்படுத்த சில விஷயங்களை கேட்போம், பார்ப்போம், பேசுவோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நாம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளவே என்று சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே இரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், லாபமே பண்ணிக் கொண்டாலும் தன்னுடைய ஜீவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? யார் உயர்ந்ததை நஷ்டப்படுத்துவது? யார் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொள்ள முடியும்? யாரும் நஷ்டப்படுத்தி சொல்ல முடியாது. தண்ணி அடிக்கிறோட பார்த்தா பரவாயில்ல, இல்ல பாவத்துல வாழ்ந்து கொண்ட பார்த்தா பரவாயில்ல, போதை வஸ்துவை எடுத்துக்கொள்வதை பார்த்த உடனே சொல்லுவோம், ஏன்பா உங்க உடம்புக்கு இருக்குது இப்படியே பண்ணிட்டு இருந்தா சீக்கிரம் என்ன போயிடும். டாக்டர் சொல்லுவாங்க, கடவுளை வேண்டிக்கோ, உடம்புல இருக்கிற மொத்த பேட் பாக்ஸ் என்ன ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு சொல்லுவாங்க. ஆனால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த வாழ்க்கை அல்ல. இந்த வாழ்க்கையோடு கூட நாம் எங்கே கடந்து செல்ல வேண்டும் என்றால் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப பரலோகம் போவதற்கு நமக்கு யார்தான் வழி என்றால் இயேசு கிறிஸ்து தான் வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், அவராலே அன்றி வேற ஒருவராலும் என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தில் கீழே இருக்கக்கூடிய எந்த மனுஷனுக்கும் கட்டளை கொடுக்கப்படவில்லை. எந்த மனுஷன், அவர் ஊழியக்காரராக இருக்கட்டும், அவர் பெரிய ஆளா இருக்கட்டும், அல்லது பெரிய தலைவர்களாக இருக்கட்டும், எந்த மனுஷனுக்கும் கட்டளை கொடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த கர்த்தருடைய நாளிலே நாம் தேவனுடைய வசனங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எதை ஆதாயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? பணத்தை வைத்து நாம் ஆதாயப்படுத்திருக்கிறோமா? வீட்டை வைத்து ஆதாயப்படுத்திருக்கிறோமா? வேலை வைத்து ஆதாயப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? குடும்பங்களை, பிள்ளைகளை வைத்து நாம் எதை ஆதாயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதல்ல, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதை காட்டி நாம் யாரை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவை நாம் ஆதாயப்படுத்தணும். எதற்காக ஆதாயப்படுத்தணும்? மாசு விதமாக நாம் ஆதாயப்படுத்தக்கூடாது. சில ஆதாயங்களை குறித்து வேதாகம் சொல்லும் பொழுது இழிவான ஆதாயம். ஆதாயம்
ஏற்பாடிலே ஆகமம் 2ஆம் அதிகாரம் எல்லாருமே கவனிங்க. 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று தன் கூட்ட விவேகத்தில் வைத்துவிட்டு தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லப்படுகிறது. தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயம், ஒரு தவறான ஒரு இந்திய சட்டத்திட்டத்துக்கு தமிழக அரசுக்கு எதிராக சில வீடுகளிலே நம்ம ஏதாவது பதுக்கி வைப்போம் என்றால் அது என்ன செய்யும்? ஐயோ தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஆனா பரிசுத்த வேதாகமம் சொல்றது தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவர்களுக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லும் பொழுது கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாமி எனக்கு ஆதாயம் போதும் என்கிற மனதோடு கூட தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பக்தியே மிகுந்த ஒரு ஆதாயமாக இருக்கிறது. கிறிஸ்து நமக்கு ஒரு பெரிய ஆதாயமாக இருக்கிறார். அவரை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. நீதிமானுடைய பலன் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவர் ஞானம் உள்ளவர். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானியன் நம்ம சொல்லுவோம். எங்க வீட்டுல ரொம்ப ஞானம் புத்தி இருக்குது, எங்க வீட்டையே ரொம்ப ஞானியம், பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஞானம் இருக்குது. இல்ல அது இருக்கட்டும். ஆனா தேவன் சொல்றது நம்முடைய ஆத்மா என்னது? வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை கர்த்தருக்காக, இயேசுவுக்காக, தேவனுக்காக யார் ஆதாயப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பாக்கியவான்கள். எத்தனையோ இடங்களிலே தேவனை ஆதாயப்படுத்தாமல், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தாமல், வசனங்களை ஆதாயப்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திலே நீங்களும் நானும் எது நமக்கு ஆதாயம், எது நமக்கு லாபம், எது நமக்கு ப்ராஃபிட், எது நமக்கு கெயின் என்று சொன்னால் கிறிஸ்துதான். ஒண்ணுமே இல்லை. அவர்தான் அந்த வாழ்க்கையை நமக்கு தந்தது. நாம பரலோகம் போகணும்னா அந்த இயேசு கிறிஸ்து இல்லாம நம்ம அங்க என்ன செய்ய முடியாது. பிதாவிடத்தில் நம்ம கிட்டி நெருங்கி கூட நம்ம செய்ய முடியாது. பவுல் சொல்லும் பொழுது லாபமா இருக்கிறதெல்லாம் நான் இயேசு கிறிஸ்துவுக்காக நஷ்டமாகவே கருதுகிறேன் சொல்றார். இதெல்லாம் குப்பை என்று சொல்றார். இதெல்லாம் என்னது? குப்பைதான். இந்த குப்பைக்காக நாம் எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். குப்பைக்காக நாம் நினைச்சுக்கிறோம் எவ்வளவு பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். வானமும் பூமியும் விரிந்து போகும் என்ற வார்த்தையை என்ன செய்யாதென்றால் கேட்கிறார். இப்படி ஆதாயப்படுத்த ஒரு குடும்பத்தாரை குறித்து, ஒரு கோத்திரத்தை குறித்து இவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் அந்த ஆவியின் சிந்தையோடு கூட நாம் தியானம் செய்து பார்க்க போகிறோம். அந்த தேவனுடைய பிள்ளைகள் தேவனை ஆதாயப்படுத்தும் பொழுது என்ன நன்மைகள் வந்தது, தேவனை வார்த்தைகளை ஆதாயப்படுத்தாத பொழுது அந்த கோத்திரத்துக்கு என்ன நேரிட்டது என்பதை நாம் ஒவ்வொருவரும் இங்கிருந்து கடந்து செல்லும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு ஜபசுமையோடு கூட நாம் கடந்து செல்ல வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நபராக நாம் கடந்து சில தினங்களாக ஒவ்வொரு காரியங்களை குறித்து சொல்லிக் கொள்வதில்லை. யோசிப்பு கனித்தரும் செடி என்று உங்களுக்கு சொன்னேன். கடந்த வாரம் சுயநிலை குறித்து உங்களுக்கு சொன்னேன். இந்த வாரத்தில் பெண்களை குறித்து உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தேவனுடைய வசனத்திற்கு நாம் பார்க்க போகிறோம். வாசிப்பவர்கள் ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம். யாக்கோபு தன்னுடைய கடைசி நேரங்களிலே ஒவ்வொரு மகனையும் அழைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம். அதில் ஒவ்வொரு மகனை குறித்து சொல்லிக் கொண்டு வரும் பொழுது கடைசி மகனாகிய 12வது மகனாகிய பென்யமீனை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்க முடியும். 27வது வசனம். இந்த
அவருடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்க அவர்களுக்கு சொன்னது இதுதான். அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு சொன்னது இதுதான். அவனவனுக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தார். நம்ம வீட்டில் இருக்கிற சில பிள்ளைங்களை பார்த்து ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா ஒண்ணு சொன்னாங்க, ஒரு காலம் வச்சு யாரும் பார்க்கறது, எந்த தாயும் பார்க்கறதில்ல, எந்த தகவலும் பார்ப்பதில்லை. ரெண்டு பிள்ளைகள் செய்வோம். ஆனா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லும் பொழுது அவர்களுடைய ஒவ்வொரு காரியங்களை குறித்து ஆவியின் ஏவனாலே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவனை ஆதாயப்படுத்துகிற விதங்கள் இந்த புதிய ஏற்பாடிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா, யாரை ஆதாயப்படுத்தி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கணவனை நம்பியோ, பிள்ளைகளை நம்பியோ, மனைவியை நம்பியோ, சொந்த பந்தங்களை நம்பியோ, வேலைகளை நம்பியோ, ஆஸ்திகளை நம்பியோ, எதை நாம் லாபமாக முன்னிறுத்தி பார்க்கிறோம்? பழைய நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபுடைய மகனாகிய பென்யமீனை குறித்து சொல்லும் பொழுது, இந்த பென்யமீன் யாக்கோபுடைய 12வது மகன். அவனை குறித்து சொல்லும் பொழுது அவன் வீடுகிற ஓனாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீடுகிற ஓனாய் தன் இரையை பற்றிப்பான், மாலையிலே தான் கொள்ளையிட்டதை அவன் என்ன செய்வான் என்றால் பங்கிடுவான். அவருடைய தாயாகிய ராகேல் பெற்றெடுக்கும் பொழுது முதல் மகன் யோசேப்பை பெற்றெடுத்து இரண்டாவது மகனாகிய பென்யமீனை பெற்றெடுக்கும் பொழுது அந்த மகனுக்கு பேரை என்ன வைக்கிறார் என்றால் பெனானின் பேர் வைக்கிறார். அந்த மகனுடைய அந்த அர்த்தம் யாரென்றால் துக்கத்தின் மகன், துக்கம் பேர் வைக்கிறார். எப்படி யாகேஸ் துக்கத்தின் மகன் என்றோ இந்த மகனுக்கு என்ன பேர்? இப்பொழுது மன்னிக்கவும், யாக்கோபு தன்னுடைய மகனை துக்கம் சொல்லாதே, அந்த மகன் என் வலது கரத்தின் மகன். அந்த மகன் பென்யமீன் அர்த்தம் என்னுடைய வலது கரத்தின் மகன் என்று சொல்லியிருப்பான். யாக்கோபுக்கு தீர்க்கதரிசனமாக உரைக்கும்படி சொல்லப்பட்டது. ஆனா மோசே இவருடைய கோத்திரத்திற்கு தன்னுடைய இறுதி பயணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மோசே என்ன சொல்கிறார் என்றால், உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான், அவரை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றார். தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய சிநேகிதன், தேவனை முகமுகமாய் பார்த்தவர், அப்பேற்பட்ட மோசே தன்னுடைய கடைசி நேரத்திலே எப்பொழுது அவர் சொல்கிறார், பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு கூட சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே அவன் எப்படி பண்ணால் வசமாயிருப்பான். தகப்பனுடைய வாயிலிருந்த அந்த வார்த்தை, ஊழியக்காரனுடைய வாயிலிருந்த வார்த்தை இல்லையா? இந்த ரெண்டு வார்த்தையும் யார் மூலமாக சொல்லப்பட்டது? தேவன் மூலமாக தான் சொல்லப்பட்டது. இப்பொழுது நடைபெறக்கூடிய சில சம்பவங்களை குறித்ததான காரியங்களை பென்யமீன் கோத்திரத்தார் எதை ஆதாயப்படுத்திக் கொண்டார்கள்? எல்லா கோத்திரமும் இருக்கிற பழைய நியாயப்பிரமாணத்தில் ஒரு கோத்திரம் 12 கோத்திரம். இன்றைக்கு நீங்கள் நாம் எந்த கோத்திரம் தெரியாது, அவங்க உங்களுக்கு வச்சிருப்பீங்க. ஆனா அந்த கோத்திரத்தை வைத்துக் கொண்டு கிறிஸ்துவிட்ட யாருமே வர முடியாது. நியாயப்பிரமாணத்திலே இருக்கக்கூடியவர்கள் இயேசு கிறிஸ்து செய்தார். இந்த உலகத்தினுடைய எல்லா பாவங்களுக்காக அவர் என்ன செய்யப்பட்டார்? அறையப்பட்டார். இப்பொழுது கிறிஸ்துவனை மாறின பிற்பாடு அவர்களுக்கு என்ன தேவையில்லை, தேவனுடைய பிள்ளை என்ற தகுதி மட்டும் இருந்தால் போதும். கோத்திரமோ, பட்டங்களோ, படிப்புகளோ, ஆஸ்திகளோ, உயர்ந்தவர்களோ, தாழ்ந்தவர்களோ, ஏழையோ, பணக்காரனோ இல்லை. அதை நாம் மறந்து விடக்கூடாது. அவங்க வந்தாங்க, இவங்க இந்தார்கள் சொல்லிட்டு இவங்க வந்தாரு, இது தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று எல்லாம் யாராகிவிட்டார்? இருபதையும் நடுவாக நின்ற பகையை சீமையை என்ன செய்தார்? ஆணி அடித்து விட்டார். இந்த பகையை உடைச்சிட்டார். நமக்குள்ள என்ன வரக்கூடாது? ஏற்றமும் தாழ்வும் வரக்கூடாது. ஏழ்மையானவை சிறுமியானவன். நம்மளாம் யாரு? மரணோடு குடும்பவாசிகள். நம்மளாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். இந்த பெண்களை குறித்து சில விஷயங்களை நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது
இருக்கிறாரு. எப்படி இருக்கு அழகா இல்லையே. அப்பா என்ன சொன்னார்? பிரியங்கள் ஆனான்னு சொன்னார். ஊழியக்காரன் சொன்னார், இப்போ நீ கர்த்தருக்கு பிரியமானவன். இதுக்கப்புறம் சில சம்பவங்கள்லாம் வரும்போது அதை நாம் பெற்றுக்கொண்டு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லுவோம். நீங்கள் நாம் யாராக இருக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியப்படுவதாக இருக்க வேண்டும். எதையோ 11:6 சொல்லும்போது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது காரியம். எதையோ 15வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஏழை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அது எப்பேற்பட்டதாக இருக்கிறார் என்றால் இவரைய 11:15 வசனம். அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்திலேயே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுவதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் எடுத்துக்கொண்டபடினால் அவன் காணப்படாமல் போனான். அவன் யாருக்கு பிரியமானவன் என்றால் வேலைக்கு பிரியமானவன். அவன் யாருக்கு பிரியமானவன்? பிசாசுக்கு பிரியமானவன். அதை எடுத்திருக்கிறது தேவனுக்கு பிரியமானவன். தேவனுக்கு பிரியமா இருந்ததாலே தேவன் மரணத்தை மன்னிக்கும். ஏனோக்கு மரணத்தை காணக்கூடாமல் தேவனை எடுத்துக்கொண்டார். யாருக்கு பிரியமானவன்? தேவனுக்கு பிரியமானவன். நீங்கள் நாம் யாருக்கு பிரியமானவர்களாக இருக்கணும்? தேவனுக்கு பிரியமானவர்களாக. அவர் தேவன் என்ன சொல்கிறாரோ, இயேசு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஆதாயப்படுத்த வேண்டும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அது எப்படியாக இருக்கும் என்றால் ஆசீர்வாதமாக இருக்கும். மோசே சொல்லும் பொழுது அவன் தேவனுக்கு பிரியமானவன் சொல்கிறார். குடும்பங்களே, நாம் எவ்வளவு பிரியமான காரியங்கள் நண்பர்களிடத்திலே, சொந்த பந்தங்களிடத்திலே ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து நம்ம பிரியமா இதெல்லாம் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், இவங்களுக்கு இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கணும், இவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன பண்ணாலும் ஒரு குறை வந்து என்னத்தை செஞ்சேன், என்னத்தை நீ வாங்கி கொடுத்த, என்னத்தை பண்ணிட்டேன், என்னத்தை பண்ணி கிழிச்சுட்டு சொல்ல முடியாது. ஆனால் வேதம் சொல்வது தேவனுக்கு நாம் யாராக இருக்க வேண்டும் என்றால் பிரியமானவனாக இருக்கும் பொழுது நாம் சொல்ற மனவாட்டியாகிய சபையை பார்த்து தேவனுடைய பிள்ளைகளாக உங்களை வெளியில் பார்த்து நாம் தேவனுடைய பிரியமான காரியம் செய்வது ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது இவனுடைய நேசகுமாரன் இவரையும் நான் என்னவாக இருக்கிறேன், பிரியமாக இருக்கிறேன். ஜெபம் செய்யும் பொழுது தானியேலை குறித்து சொல்றார், என் பிரியமான புருஷனே. ஜெபிக்கும்போது என்ன சொல்றாரு? என் பிரியமான புருஷனே தானியேலே, உன் ஜெபம் என்ன செய்யப்பட்டது, கேட்கப்பட்டது. பிரியமானவனே, ஜெபம் பண்றோமா? ஜெபிக்கும் பொழுது பிரியமானவர்களாக இருக்கும். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்? சாப்பிடும் பொழுது ஜெபம், எழுதும் பொழுது ஜெபம், போகும் பொழுது ஜெபம், வேலையை தொடங்கும் பொழுது ஜெபம், வேலையை முடிக்கும் பொழுது ஜெபம், படிக்கும் பொழுது ஜெபம், படிப்பினுடைய ஞானம் இல்லாத பொழுது ஜெபம், எழுத்து வரல, அறிவு வரல, புத்தி இல்லை ஜெபம், பேசும் பொழுது ஜெபம், ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது ஜெபம், எல்லாத்துக்கும் ஜெபம் ஜெபம் ஜெபம். இயேசு கிறிஸ்து மனித காரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெபம். அவர் சுத்தம் பண்ணி கொடுக்கிறார். ஒரு வியாதிகளை குணமாக்க வேண்டும் என்றாலும் ஜெபம். எல்லா இடங்களிலும் ஜெபம். தன்னுடைய உயிர் போகும் நடக்கக்கூடிய நிகழ்வு நாளை தினத்திலே இந்த ராவிலே அவரை அடிக்கப்படுகிற நிகழ்வெல்லாம் அவருடைய கண்ணுக்கு முன்பாக வரும்போதெல்லாம் என்ன செய்கிறார்? தூங்கி கொண்டிருக்கிறார். எங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அவருக்கு தான் பிரச்சனை, அங்களுக்கு தான் பிரச்சனை, அவங்களுக்கு தான் ஜெபம் வந்தது, அவங்களுக்கு தான் மதப்பட்டாங்க, அவங்க தான் அடிவாங்க. நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? அப்படியா? நாங்க நல்லா இருக்கோம், அவங்க எப்படி இருக்காங்க? அது அவங்க ஏதோ பாவம் பண்ணியிருக்காங்க, அதனால என்ன தெரியுது? அவங்க ஏதோ அக்கிரமம் பண்ணியிருக்காங்க, அதனால அவங்க என்ன வருது? என்ன பண்ணாரு? நாம் யாருடைய பிள்ளைகள் பெண்ணினை குறித்து அவன் கர்த்தருக்கு பிரியமானவர். எந்த இடத்தையும் என்ன செய்யும்? தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்வது. சுவிசேஷம் 8:29 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவை நோக்கி என்ன சொல்றார்? சொல்ற வாசிக்கும். சுவிசேஷம் 8:29.
அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னை அனுப்பினவர் யாரோடு கூட இருக்கிறார்? என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் பிதாவை எப்பொழுதும் வெறுப்பேற்றிக் கொண்டிருக்கிறபடினால், நான் பிதாவை எப்பொழுதும் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? துக்கப்படுத்திக் கொண்டிருப்பதால் அவர் எப்பொழுதும் யார் கூட இருப்பாரு? அவர் கூட இருப்பாரு. எப்பொழுதும் அவர் நம்ம கூட இருப்பாரு. எப்பொழுதும் அவருக்கு வேதனையும் துக்கத்தையும் கொடுத்துட்டு யாராவது வீட்டில் இருப்பாங்களா? எந்த நேரம் நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்களா? ஆனா வேதம் சொல்வது, நான் எப்பொழுதும் தேவனுக்கு என்னுடைய பிதாவுக்கு நான் பிரியமானவர்களை செய்ய அப்படின்னா அவரை என்ன செய்ய இருக்க விடவில்லை, தனியே இருக்க விடவே இல்லை. தனியே இருப்பதற்கு ஜோடிக்கிற நிறைய விஷயம் அப்படிதான் நான் அவர்கள் நிறைய சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் தந்தேன், சின்ன சின்ன விஷயங்கள் தனியா இருக்கலாம். சட்டம் வரும், கோபம் வந்து முயற்சி தனியா இருக்கணும். தனியா இருக்கணும் இருந்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்கும். வசனத்தோடு இருக்கணும், ஜெபத்தோடு இருக்கணும். ஏதாவது என்ன பண்ணிடணும், ஏதாவது ஒரு விஷயத்துல போல்ட் ஆகிடும். தனியா போய் உட்காந்துட்டு என்ன பண்ணணும் நினைக்கிறோம். தேவையில்லாத மாமிச சிந்தைகள்லாம் உண்டா. தனியா இருக்க என்னை என்ன செய்யறதில்லை என்னுடைய பிதா, என்னை விடுவதே இல்லை. எப்பொழுது என்னுடைய பிதாவுக்கு பிரியமானதை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு சுவிசேஷம் 15 வசனத்திலே சொல்லும் பொழுது, என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கவும் உங்கள் சந்தோஷம் எப்படி இருக்க வேண்டும்? நிறைவா இருக்க வேண்டும். வாசிக்கிறேன் யோவான் சுவிசேஷம் 15 வசனம். John 15 chapter verse 11. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைச்சிருக்க வேண்டும். உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்க வேண்டும். நிறைவா இருக்கிறோமா? எதுல நிறைவா இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் ஏன் சந்தோஷத்தை நீங்க நிலைச்சிருங்கப்பா. உங்க சந்தோஷத்தை நான் நிறைவாக்குறேன். அவர் நீங்க சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு சமயங்களும் அவர் சொல்றாரு, ஐயா இந்த வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் எத்தனை பேர் உள்ளுக்குள்ளாக வாழ்ந்திருக்காங்க, எத்தனை பேர் பிளவிடப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் அப்படின்னு கொஞ்சம் எடுத்துட்டு, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் நான் கர்த்தருக்கு பிரியமானவன். மோசே சொல்றார், இந்த பெண்ணின் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும். தேவனை ஆதாயப்படுத்திக் கொண்ட கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவன் எப்படி இருப்பான்? சுகமாய் தங்கியிருப்பான். எப்படி இருப்பான்? இரண்டாவது வார்த்தை, அவன் சுகமாய் தங்கியிருப்பான். எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் வரும் ஒரு பிரச்சனையா சொல்லுவோம். என்னத்த சுகமா இருக்கு, என்னத்த ஒரு மாசம் அந்த பிரச்சனை, இந்த மாசம் இந்த பிரச்சனை, நேற்று இந்த பிரச்சனை, நாளைக்கு என்ன பிரச்சனை வரும்? சுகமா இருக்கும். வேணும் சொல்வது, பெண்ணை கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் செய்யபடியா அவன் சுகமாய் தங்கியிருப்பான். அவன் எங்க இருப்பான்? சுகமாய் தங்கியிருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே அந்த பெரும்பாலான ஒரு பெண்மணி அவருடைய வாழ்நாட்களெல்லாம் எவ்வளவு வேதனைகளும், எவ்வளவு போராட்டங்களும், எவ்வளவு கண்ணீரும், எத்தனையோ மருத்துவர்களை பார்த்து சுகமே உண்டாகாத பொழுது, எத்தனையோ பணங்களை செலவழித்த பொழுதிலும், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொழுது, இயேசு கிறிஸ்துவை தொட்ட பொழுது அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்றால், மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் அவர் அவரை மகனே விசுவாசத்தை ரட்சித்தது சமாதானத்துடைய போல் வேதனை நீங்கி சுகமானி. 12 வருஷமா? எத்தனை வருஷமா? எத்தனை வருஷமா? 12 வருஷம். கொஞ்சம் வழி 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வந்துடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். சில நேரத்தில் காலையில் இந்த ட்ரெயின் தூரம் போயிட்டுன்னா காலையில போனே என்ன செய்யணும்? ஆனா தூங்கி எழுந்த உடனே ட்ரெயின்ல இருந்து பஸ்ல இருந்து தேட வேண்டியதா ரொம்ப அவஸ்தையா இருக்கு. ஆனால் அந்த அம்மா 12 வருடமாக எவ்வளவு பேர விழுந்து எத்தனை மருத்துவர்கள் பார்த்திருப்பாங்க, குடும்பத்தில் உள்ளவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த கோத்திரத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அப்படிப்பட்டவர்களை தீட்டி என்று தள்ளி வைத்திருப்பார்களே. ஆனா இன்னைக்கு ஏன் வரல அப்படின்னா வயிறு யாருக்கு சொல்றது, யாருக்கு ஒதுக்கி வைத்தது? ஏன் செய்கிறாரு? தீ
போகாம இருக்காங்க, வேலைக்கு செய்யாம இருக்கிறாங்களா, அதுக்கெல்லாம் போகவில்லை. ஆனா தொழுகைக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த காரியம் கிடையாது. அந்த தீட்டெல்லாம் என்ன செய்தார்? தேவன் மூலமாக சொல்லும் பொழுது அந்த தீட்டெல்லாம் தேவன் என்ன செய்தார் என்றால் சுத்தமாக இருந்தார். என்ன செய்தார்? அன்றைக்கு அந்த பெரும்பாலான பெண்களுடைய வாழ்க்கையிலே தீட்டான காரியம் மத்தியிலே, தீங்கான காரியம் மத்தியிலே, விளைவிடமான காரியம் மத்தியில் இருந்து இப்ப இயேசு சொல்றார், சுகமாய் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய எண்ணங்களாலே, நம்முடைய சிந்தைகளாலே, நம்முடைய செயல்களாலே எதெல்லாம் தீட்டாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இது தீட்டு, இது தீங்கு, இது அசுத்தம், இவங்க அப்படிப்பட்டவங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோமா? சுகமா வாழவே முடியாது. தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தினா மாத்திரம்தான் அது தீட்டல்ல, அசுத்தம் அல்லது தீங்கல்ல, சுகமாய் தங்கியிருந்தான். எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள். எல்லாருமே தேவ வசனங்களை பெற்றுக்கொண்டவர்கள் யார் என்று சொல்றார்கள்? தேவர்கள். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யார் என்றால் தேவர்கள். அப்ப நீங்க யாரு? ஆளுமைக்குரியவர்கள். நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். எப்பேற்பட்ட ஒரு நன்மையான வாழ்வு வார்த்தையை இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். மூன்றாவதாக அவன் என்னாலும் அவன் என்ன செய்தார் என்றால் அவனை காப்பாற்று, என்னாலும் காப்பாற்றுவார். 121 சங்கீதம் அதனுடைய 6, 7, 8 ஆகிய வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது 121 சங்கீதம் 6, 7, 8 ஆகிய வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது உன்னை சேதப்படுத்துவதில்லை, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார், கர்த்தர் உன் கோட்டை, உன் வரத்தை இது முதல் கொண்டு என்றைக்கும் காப்பார். நம்முடைய தேவன் காக்கிறவர் தேவன். இஸ்ரவேலை காக்கிறவர் உலகமும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர்தான் காப்பாற்றுவார். கர்த்தரை காக்கிறவர், கர்த்தருடைய வலது பக்கத்திலே அவருக்கு நிழலாய் இருக்கிறவர், பகலிலே வெயிலாகியும் இரவிலே நிலவாகியும் சேதப்படுத்துவதில்லை. கர்த்தருடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவருடைய ஆத்மாவை காப்பார், கர்த்தருடைய பொற்கையும் வரத்தையும் கொண்டு காப்பாற்றுவார். காப்பாற்றுகிற தேவன் தேவன், காப்பாற்றுவார், காப்பாற்றுகிற தேவன். இது என்னாலும் அவன் என்ன செய்வார்? காப்பாற்றுவார். ஊழியக்காரன் மூலமாய் ஒரு தீர்க்கதரிசியாக மோசே மூலமாய் தேவன் சொல்ல. இப்ப என்ன நடைபெறுகிறது? 4வது காரியமாக எல்லைக்குள் அவன் எப்படி இருப்பான்? வாசமாய் இருப்பான். பலருடைய எல்லை வீடுதான். சில நாய் பார்த்தீங்கன்னா இந்த தெருநாய் அந்த தெரு போயிடுவாங்க, குறைச்சுக்கிட்டே போகும். விட்டாரு வேற யாராவது விட்டாருன்னா குறைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்முடைய எல்லைகளிலே என்ன இருக்கிறது? 122 சங்கீதம் 7வது வசனத்தில் வாசிக்கும் போது உன்னுடைய அலங்கத்திற்கு இல்லை, உன்னுடைய அலங்கத்திற்குள் உள்ளே உள்ளே என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். உன்னுடைய அரண்மனைக்குள் என்ன இருக்க வேண்டும்? சுகம் இருப்பதாக. வீட்டுக்குள்ளே என்ன இருக்கணும்? இயேசு கிறிஸ்து பேதுரு தம்பி வாசிச்ச வசனம், பேதுரு மாமியின் வீட்டுக்குள் வந்து அவனுடைய ஜெபத்தை என்ன செய்தார்? அதற்குதான் வந்து அவர் வீட்டிலே வந்து பேதுரு மாமியின் வீட்டுக்கு வந்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்கிறார் என்றால் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய வீடு எப்படிப்பட்ட ஒரு வீடாக இருக்கணும்? ஆசீர்வதிக்கிற ஒரு வீடாக. தாவீது சொல்லும்போது அடியுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக. யோசுவா குடும்பம் சொல்லும்போது நானும் எவ்வளவு குடும்பம் என்றால் கர்த்தரிலே சேரும் சொல்றார். கொள்ளையுடைய குடும்பத்தார் தேவன்கிட்ட பக்தி உள்ளவர்கள், ஜெபமானவர்கள், தானதம் செய்யணும். வேதாகமத்தில் பல குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து சரீரத்தை பற்றி சொல்றார். இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? வேதனை வந்தது. இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? கஷ்டம் வந்தது. இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? பிரச்சனை வந்தது. இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? நோய் வந்தது. அப்படியே சொல்றாங்க. இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு, விடுதலை வந்தது. எல்லாரும் பாவி, அக்கிரமக்காரன் அப்படின்னு சொல்றது இல்லப்பா. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகையேறி சீக்கிரமா உன் வீட்டில் என்ன செய்ய வேண்டும்? தங்க வேண்டும். வீட்டில் யார் இருக்க வேண்டும்? இயேசு இருக்க வேண்டும். இயேசு என்ன செய்ய வேண்டும்? ஆதாயப்படுத்த வேண்டும். அவர் சொன்ன வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? ஆதாயப்படுத்த வேண்டும். அதை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். பெண்ணினுடைய வாழ்க்கை இப்படி தொடங்கி போய்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையிலே இப்படி நம்மையாய் போகும்போது ஒரு சந்தர்ப்பம் வருது. எல்லாருமே
ஆகவே உங்களுடைய சிந்தை ஒரு நீங்கள் தெரிந்து கொண்டு நிறுவனத்திற்குவாங்க. நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் இந்த பென்யமீன் என்ன செய்தான், இவனுடைய காரியம் என்ன, இவன் எதனால இறந்து போனான், தேவனை ஆதாயப்படுத்தாதனாலே தேவனுடைய வசனங்களை ஆதாயப்படுத்துவது போனது நிமித்தமாய் அவனுடைய வாழ்க்கையிலே வந்த சில செயல்களை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பென்யமீன் தீர்கிற ஓனாய் என்று சொல்கிறார். சீர்கிற ஓனாய், சீர்கிற ஓனாயாக சில பேரை பார்த்தா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அந்த முகமே அவ்வளவு விவரமா இருக்கும். முகமா எரிச்சல் கலப்பிட்டார், கோபத்தை காட்டிட்டார். சீர்கிற ஓனாய் அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தது? பீர்கிற ஓனாய், சீர்கிற ஓனாய், எரிச்சல் உள்ளவர்களாய், எரிச்சலை முட்டுகிறவர்களாய், எரிச்சலை உண்டாக்குகிறவர்களாய் இதெல்லாம் இருந்தா ஐயோ அப்படின்னு சொல்லிய அந்த ஐயோ என்ன நடக்கும் என்று பாருங்கள். வேதாகமத்திலே லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது லேவியுடைய மனைவிக்கு, யாருடைய மனைவிக்கு? லேவி என்ற கோத்திரம் இருக்கிறது. அந்த கோத்திரத்திலே கர்த்தருடைய பணியை செய்யக்கூடிய ஒரு லேவி கோத்திரத்தான். இப்பொழுது லேவி கோத்திரத்திலே நடந்த ஒரு விஷயத்தை நாம் படிக்கும் பொழுது நடந்த விஷயம் என்னவென்றால், நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்திலிருந்து அங்க நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய 1ஆம் வசனத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலிலே ராஜா இல்லாத போயின ராஜா அப்படி இல்ல, நியாயாதிபதிகள் தான் இருந்தார். ராஜா இல்லாத அந்த நாட்டிலே எப்ராயிம் மலைகள் அருகே பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தான். அந்த லேவியார் ஒரு பரதேசி. அவன் யூதாவின் பெத்லேஹேம் ஊராகிய ஒரு ஸ்திரீயை தனக்கு என்ன செய்து கொண்டான்? மறுமனையாக்கி கொண்டிருந்தான். அவள் அவனுக்கு துரோகமாய் விபச்சாரம் பண்ணி அவளை விட்டு யூதா தேசத்து பெத்லேஹேம் ஊரில் இருந்து தன் தகத்தை வைத்துக் கொண்டு அங்கே 4 மாதம் வரைக்கும் இருந்தான். சரி, இது போனதுக்கு அப்புறம் ஒரு முறைக்கு 5 நாளும் அங்க போய் மாமனார் வீட்டுல போய் வந்து மாமனார் சொல்ல நாளைக்கு போன எப்ப பொண்ண அனுப்பட கொஞ்சம் ஏறுன்னு சொல்லி இதே நாளெல்லாம் போகுது. இப்ப 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அவள் எபேசுக்கு சமீபமாய் வருகையில் பொழுது போகிறதாய் இருந்தது. அப்பொழுது வேலைக்காரன் தன் எஜமானை நோக்கி, எபேசியர் இருக்கிற இந்த பட்டணத்துக்கு போய் நீ அங்கே தங்கலாம் என்றான். அதற்கு அவன், யார் அந்த லேவி, தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு வராது, கூட வேலைக்காரன் இருக்கான். அதற்கு அவன், எஜமான் நம் வழியாய் நம்முடைய வழியை விட்டு இஸ்ரவேல் உத்தரவாத மறுஜாதியாக இருக்கிற பட்டணத்துக்கு போகப்படக்கூட வசனம் சொல்லிச்சு இல்லையா? அந்த வசனத்தை அவன் நிறைவேற்ற யாரும் லேவி அப்பாலே கிபியா மட்டும் போகும் என்று சொல்லி, கிபியால யார் இருக்கிறது? அந்த கிபியா ஊரிலே பென்யமீனுடைய நாடு யோசுவா என்ன செய்தார் என்றால் பங்கிட்டு கொடுத்து விட்டார். மோசேக்கு அப்புறம் யோசுவா அந்த கிபியாவில் இருக்க பென்யமீனுடைய நாட்டிலே கிபியா என்ற ஊர் இருக்கிறது, அங்கே கொடுத்து விட்டார்கள். தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் கிபியாவிலாகிலும் ராமாவிலாகிலும் ராத்தம்புக்கு அவையில் ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்து நடந்து போய்விட்டார் என்றான். அப்படியே அப்பாலே நடந்து போனார்கள். நல்ல கவனிக்க முக்கியமானது, பென்யமீன் நாட்டை சேர்ந்த கிபியாவின் கிட்ட வருகையில் சூரியன் அஸ்தமாயிடுச்சு. ஆகிய கிபியாவிலே வந்து ராத்தம்புடைய வழியை விட்டு அவர்களுக்கு போனார்கள். அவன் பட்டணத்துக்குள்ளே போன போது ராத்தம்புகள் ஆகிய வீட்டிலே சேர்ந்து கொண்ட இல்லாதனாலே வீட்டிலே உட்கார்ந்தார்கள். வழியிலே வேலை செய்து மாலையை கொடுத்த ஒரு கிழவன் இருந்தான். அந்த கிழவன் யார் என்றால் அவன் பென்யமீன் கோத்திரத்தான். அந்த சொல்ல அந்த கிழவன் பென்யமீன் கோத்திரத்தான். அந்த மனுஷன் எப்ராயிம் மலை தேசத்தான். அவன் கிபியாவிலே சஞ்சரிக்க வந்தான். அவருக்கு மனுஷன் பென்யமீன் பாத்தீங்களா? அந்த மனுஷன் யாரு? பென்யமீன் கோத்திரத்தான். லேவி யாரு? எல்லாம் யாரு? ஒரே குடும்பம். இவங்க எங்க ஒரு இடத்துல தாத்தா கேட்கிறாரு. இப்ப நடக்கிற விஷயம் பாருங்க. அந்த கிழவன் தன் கண்களை ஏறெடுத்து பட்டணத்து வீதிகளில் அந்த பிரயாணக்காரன் இருக்க கண்களை எங்கிருந்து வந்தா என்று கேட்டான். அதற்கு அவன், நான் யூதாவில் உள்ள உருவாகிய பெத்லேஹேமிலிருந்து எப்ராயிம் மலை தேசத்தின் புறப்பட்டு போவோம். நான் அப்படித்தான் யூதாவில் உள்ள பெத்லேஹேம் மட்டும் போய் வந்தேன். நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறேன். நீயே என்னை
வார்த்தையை பாருங்க. அந்த லேவி கோத்திரத்தான் சொல்றான், தன்னுடைய மனைவி தன் வேலைக்காரன் கூப்பிட்டு அந்த ஊருக்கு போகக்கூடாது, அது அந்நியப்பட்டோம், நான் எங்க போகணும், இந்த நாட்டுக்கு போயிடும், அங்க யாரு இருக்கு, பெண்ணின் கோத்திரத்தார்கள், அவங்க யாரு, நம்முடைய சகோதரர்கள், அங்கே போகலாம். போகும் பொழுது அங்கே தான் தங்கும்படியாக அந்த கிழவன் மாலை நேரத்தில் வருகிறார். பயணப்பட்டு தன்னுடைய வீட்டுக்கு அவர் சொல்ற, என்கிட்ட கழுதிக்கு தேவையானது இருக்குது, நாங்க சாப்பிடுறதுக்கு தேவையான உணவை எங்கிட்ட இருக்கிறது, எங்களுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் செய்ய, ராத்திரி நாங்க இங்க தங்கிட்டு நாங்க எங்க போகணும், கர்த்தருடைய எங்களுடைய இல்லங்களுக்கு நாங்க போகணும். ஏன்னா நாங்க எங்க போனோம் சொல்றாங்க, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன், இங்கே என்னை வீட்டில் ஏற்றுக்கால் கொள்ளுவோம் இல்லை, நான் எங்க போகிறேன்னு சொல்றாரு, நான் கர்த்தருடைய வீட்டுக்கு நான் போவேன், எங்களா இயேசுவுக்கு நான் போவேன், தேவனுடைய ஆலயத்துக்கு போவேன். அதனால எனக்கு என்ன கொடுங்க, இடம் கொடுங்க, என்கிட்ட உணவுலாம் இருக்குது, நீங்க உணவை பத்தி வேண்டாம், என்னுடைய கழுத்துக்கு என்ன இருக்குது, உணவுலாம் இருக்கு சொல்றாரு. இப்ப என்ன பண்ற தாத்தா, அப்பொழுது அந்த கிழவன், உனக்கு சமாதானம், உன்னுடைய குறைகள்லாம் என் மேல் இருக்கட்டும், வீட்டையை மாத்த என்ன செய்ய வேண்டாம், காக்க வேண்டாம் என்று சொல்லி அவரை வீட்டுக்கு அழைத்து கொண்டது கழுதைக்கு தீர்மானம் கொடுத்தான். அவர்கள் அந்த காய்களை கொண்டு புசித்து கொடுத்தார்கள். அவர் மகிழ்ச்சியாக இருக்கிற போது இப்பெல்லாம் பிரச்சனை சொன்னாச்சு. இது யார் இருக்கிறார் என்றால், தேனிகளை மக்களாகி அந்த ஊர் மனுஷரில் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தள்ளி வீட்டே வந்து அந்த மனுஷன் அறிவுறுத்தி வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாக அந்த கிழவனோடு சொன்னார்கள். அவர் வீட்டுக்காரனாக அந்த மனுஷன் வெளியே அவர்களை போய் இப்படி செய்ய வேண்டாம், என் சகோதரரே இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்ய வேண்டாம், அந்த மனுஷன் எங்களுக்கு இப்படிப்பட்ட மதிப்பீட்டை மகனும் அந்த மனிதனுடைய வருமானியாட்டியும் இருக்கிறார்கள். அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு போய் அவர்களை அவமானப்படுத்தி உங்கள் பாதிப்பு சரியான பிரகாரமாக அவர்களுக்கு செய்யுங்கள். ஆனாலும் இந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட மதிப்பீடான காரியத்தை செய்ய வேண்டாம் என்றார்கள். நடந்தது என்ன? அந்த மனுஷர் அவர் சொல்ல கேட்கல. அப்பொழுது அந்த மனுஷர் தன் வருமானியாட்டியை பிடித்து அவர்களை வெளியே கொண்டு வந்து விட்டான். யாரு? அவர்களை அவன் அறிந்து கொண்டு ராம் விடிய காலம் அவரை லட்சியம் கிழக்கு கிழக்கும் பொழுது அவர் சிறந்தார். வெளியே வரா, வீட்டுக்கு கொண்டு போகிறார். தன்னுடைய கழுதையை ஏற்றி கொண்டு வீட்டுக்கு வந்தார். 12 துண்டுகளாக தன்னுடைய மனைவிக்கு வந்தார். யாரு? அந்த லேவி. அந்த 12 கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு பேப்பர்ஸ் அனுப்பியிருக்கார். கை கால் 12 துண்டுகள் அனுப்பியிருக்கார். இப்போது என்ன நடந்தது? கோத்திரம் முழுவதுமாக ரொம்ப பொங்கிக்கு எத்தனை சின்ன பிள்ளை 6 மாசம் குழந்தையை தொடங்கி நீ வயசான 5 வரைக்கும் விளைய காரணம் என்ன? செல்போன் நீச்சல். எத்தனை வாலிபர்கள், எத்தனை வாலிப சகோதரர்கள் நீ ஒரு தவறான தெரியாத அளவுக்கு நீ உலகத்தை தெரிந்து கொள்கிறதே, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதே, இளவென்று பேரிலே எத்தனை சீரழிந்து சீர்பட்டு போகிறது. நீங்க இந்த ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, எத்தனை அந்த குழந்தைக்கு பிரச்சனை, நண்பர்களுடைய சகவாசங்கள், பிள்ளை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், குழந்தைகள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தெரியாத காலத்திலே ஓகே சூப்பர், அடுத்தது என்ன அப்படின்னு போய் கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த காரியத்தை கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை குடும்பங்களே கிறிஸ்துவை பிள்ளைகளை ஆதாயப்படுத்த சாமி என்னமா சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? வசனத்தை சொல்லிக் கொடுக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் எழுந்திருக்கும் பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும் என்று உபயோகப்படுவதன் வாசனம் நீ பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய வழியை கொண்டு சொல்ல வேண்டும். நடந்தது என்ன? நியாயமொழிகள் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். நியாயமொழிகள் கொஞ்சம் வேகமா சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். முக்கியமான சர்க்காரிகள் நியாயமொழிகள் 12 துண்டுகளாக வெட்டி அந்த கோத்திரங்களுக்கு, அதாவது யோகப்படி 12 கோத்திரம் பெண்ணின் அனுப்பி வச்சிட்டார். எங்க அந்த சம்பவம் நடந்ததோ அதை அங்கு அனுப்பி விட்டார். காரணம் எந்த நாடு? பெண்ணின் வாழக்கூடிய ஒரு நாடு. அந்த பெண்ணில் யாராக இருக்கிறார்கள்? பேரியாவின் மக்கள்.
உலகத்தோடு கூட கொஞ்சம் பேச்சாலே சொல்ல வந்ததோடு கூட அவங்க தேவனுக்கு பிரியமுள்ளவா இருப்பாங்க. தேவனுக்கு சுத்தமான காரியம் செய்வது, தேவனுக்கு சொல்லாம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா என்ன செய்வது? அவங்களுடைய எல்லா தேவனுடைய போய் உட்கார்ந்து எல்லாம் பண்ணிட்டு வராங்க. நடந்தது என்ன? பெண்களுக்கும் அனுப்பிவிட்டார்கள். மக்களாகிய அந்த மனுஷரை நாங்கள் கொண்டு இஸ்ரவேலை விட்டு விலகும்படி அவர்கள் சொல்ல சொன்னார்கள். இஸ்ரவேலராகிய நாங்கள் உங்கள் சகோதரன் சொல்லை கேட்க மனதும் இல்லை. கவனிச்சீங்களா? தன்னுடைய சகோதரன் சொல்லை கேட்க மாசம் உண்மையில சொல்ல கேட்க முடியும். இயேசு சொன்னா கேட்கவில்லை, தேவன் சொன்னா கேட்கறது இல்லை, வசனம் சொன்னா கேட்கறதே இல்லை. அவன் பார்த்துக்கலாம், அந்த வார்த்தை அடி போட்டு அவன் பார்த்துக்கலாம், அதை அப்புறம் செஞ்சுக்கலாம். இல்ல சொல்ல கேட்கும் எல்லாருக்கும். நீங்களும் சரி, நானும் சரி. இப்படி நடந்துச்சு. யார் அந்த பொருளாக செஞ்சாங்களோ அந்த பேணியாருடைய பிள்ளைகளை எங்ககிட்ட கொடுத்தணும்னு சொல்லி இஸ்ரவேலிலிருந்து மேன்மையானவர்கள்லாம் அதை வந்து கேட்கிறாங்க. அவங்க மட்டும் கூட சகோதரனே நீ செய்யல. இவங்க என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் புத்தகமாகிய தங்கள் சகோதரன் சொல்லை கேட்க அவர்களுக்கு என்ன இல்லை? நன்மை இல்லை. 22 நான் வாசிக்கிறேன். ஆனால் பென்யமீன் புத்திரர் கிபியோனிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேல் 20,000 பேரை அன்றைய தினம் விழும்படி சந்தித்தார்கள். புரியுதா? இங்க யாரை வெட்டாங்க? பென்யமீன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரர் கொலை பண்றாங்க. ஒரே நாள் எத்தனை பேர்? 22,000 பேரை என்ன செய்தார்கள்? பென்யமீன் கொலை பண்றாங்க. யாரை கொலை பண்றாங்க? செய்த தவறு செஞ்சவங்க விட்டுட்டாங்க. யாருக்கு கொலை பண்றாங்க? இந்த தவறை இன்னும் செய்யக்கூடாது, இந்த பிரமாணம் ஏறிடக்கூடாது, அப்படிப்பட்டவங்க செய்யக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணாரு? இந்த பெண்ணினை போட்டார்கள். எப்படிப்பட்டவர்கள் என்றால் வேதாகமத்தில் வாசிக்கிறோம் 26,000 பேர் யுத்த வீரர்கள். அதெல்லாம் இந்த யூனான் தொடக்கத்தில் வரும். வீட்டப்படி 26,000 பேர் அவர் யாரு? யுத்த வீரர்கள். 16,000 பேர் பராக்கிரமசாலிகள். அந்த கோட்டத்தில் பெண்ணின் கோட்டத்தில் மற்ற கோட்டத்திலும் கிடையாது. அடுத்தது 700 பேர் இடது கையில அடிக்கப்படுவோம். கவன்களை வைத்து இடது கையால அடிச்சாலும் செத்து விடுவாங்க. அந்த அளவுக்கு பலமுள்ள அந்த பெண்ணியமி. அதனாலதான் சொன்னார் தன்னுடைய தகப்பன் பெண்ணியமி தீர்க்க ஓனான். சொல்றது கர்த்தருக்கு தெரியும். சுகமாய் தங்கியிருந்தான். என்னால் நான் அவரோடு கூட காப்பாற்றி அவரை ஆசீர்வதித்தேன். ஆசீர்வதித்த தேவன் அந்த ஆசீர்வாதத்தை அவர் மாற்ற மாட்டான். சில நேரத்தில் சில பாடங்களை கற்றுக் கொடுத்தார். நடந்த விஷயம் இப்பொழுது அங்க அடிக்கிறாங்க. 25 வருஷம் இருப்பாங்க. 22 இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை திடப்படுத்திக் கொண்டு முதல் நாளில் அனுபவித்த சிறப்பிலே யோசிய அனுபவித்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்குள் எங்க சகோதரராகிய பெண்ணின் புத்திரனார் குடும்பம் யுத்தம் பண்ண கலக்கம் போவா என்று கர்த்தரை சார்ந்தவர்கள் அவர்கள் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் தேவன் சொல்றார். மறுநாள் 24 வருஷம் மறுநாள் இஸ்ரவேல் புத்திரர் பெண்ணின் புத்திரரோடு கிட்ட சேர்ந்த போது பெண்ணின் புத்திரரும் அந்த நாளில் இந்தியாவில் அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்த இன்னும் இஸ்ரவேல் புத்திரர் தட்டையும் ஊருல 11,000 பேரை தலைவர்கள். ஃபர்ஸ்ட் இஸ்ரவேல் 22,000 பேர் கேள்வி. இரண்டாவது சமயத்தால் அப்படிங்கிறத சொல்லி போன்ற இந்த எத்தனை பேரை 11,000 பேர் கேள்வி. 22, 11, 33,000 பேர் இறந்து இருக்காங்க. தப்பி யார் பார்ப்போம்? பெண்ணின் பார்ப்போம். பெண்ணின் யார் பார்ப்போம்னா தன்னுடைய சகோதரராகிய இஸ்ரவேலை கொலை செய்யணும். சரி, திரும்ப தேவனை கேட்கிறாங்க. நாங்கள் போகலாமா? தகவல் பண்ணிட்டாங்க, சமாதானம் பண்ணிட்டாங்க. 27 கர்த்தருக்கு விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கை உண்மையாக நாட்களாக இருந்தது. அவருக்குமான இயேசு பிரகாச நாட்கள் அவருடைய சன்னிதானம் நின்று எங்கள் சகோதரரை பெண்ணின் புத்திரர்களோடு இன்னும் யுத்தம் பண்ண பிரபலமாய் விசாரித்தார்கள். அப்புறம் கர்த்தர் நாளைக்கு அவர்களுடைய கிரியாவை சுற்றிலும் பருவடியை வைத்து 2ஆம் நாளில் பெண்ணின் புத்திரருக்கு வேறமாய் பேர் 2ஆம் தரம் செய்வது 2ஆம் தரம் செய்வது போல இனியும் சரியுமாய்
ஆளும் செல்லும் என்னங்க மனைவி தவறு செய்வதா இருந்தால் என்னங்க என்னமா தவறு செய்வது, பிள்ளைகள் தவறு செய்வதா இருந்தால் அப்பாதான் கேட்கணும், அம்மா இல்லை. ஏன்னா வேதம் சொல்றது எல்லா காரியமும் அம்மாவுக்கு தகப்பன் இருக்கும் பொழுது அந்த அதிகாரம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் அவள் வழியில் நடக்கிறவன் எவனோ சொல்ல எவனோ அவன் தான் இருக்கார். அப்பதான் உன் மனைவி, அப்பதான் உன் பிள்ளைங்க, அப்பதான் எல்லாம் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அதை என்ன செய்ய வேண்டும், சுட்டிக்காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பெண்ணின் அவர்களுக்கு கேட்கிறாங்க. பிரச்சனையும் போட்டே இருக்கிறது, ஜனங்களும் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது நடந்தது என்ன? இப்ப நடக்கும் பொழுது இப்பொழுது வேதம் சொல்லும் பொழுது 25 கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரான பென்யமீனை நியமித்தார். அதனால இஸ்ரவேல் புத்திர பென்யமீனை தப்பி உள்ள ஆட்களாகிய 25,000 பேரை சந்தித்தார்கள். இப்ப வீட்டுல வராங்க. எத்தனை பேர் மட்டும் தான் உயிரோடு இருந்தாங்கன்னா வீட்டுல இருந்து படிக்க 600 பேர் மட்டும் தான் உயிரோடு இருந்தாங்க. எத்தனை பேர்? 600 பேர் மட்டும் தான் உயிரோடு இருந்தார்கள். 21 வருஷம் இஸ்ரவேல் மக்களின் இஸ்ரவேல் பற்றி செய்தார்கள். உங்களை விசாரித்தார்கள். அவர்கள் கீழாக யாபேசு மனுஷன் ஒரு பாலைவன சபையை கூடிக்கொண்டு வரவில்லை. 14, 15, 18 ஆகிய வகையில் படிக்கும் போனா எல்லாருமே காணாம போயிட்டாங்க, ஓடி முடிச்சிட்டாங்க. பெண் பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளும் குழப்பான சூழ்நிலை குழப்பட்டாங்க. பெண்ணியமின் 600 பேர், அந்த 600 பேருக்கு பெண் கொடுப்பதற்கு இவங்க சத்தியம் பண்ணிட்டாங்க, ஆணையிட்டு கொண்டாங்க. என்னுடைய சகோதரனுடைய பெண்ணை யாருக்கு தருவதில்லை, பெண்ணியமிற்கு தருவதில்லை. அவர்கள் பெண்ணை எங்கு கொண்டார்கள், யாபேசை கொண்டு போய் பெண்ணை கொண்டார்கள். அப்பதான் ஒரு குடும்பம்னா என்ன, ஒரு பெண்ணுனா என்ன, இந்த வாழ்க்கைனா என்னன்னு அவங்க பாடத்தை கற்றுக்கொண்டாங்க. அப்படிப்பட்ட அந்த பெண்ணின் கோத்திரத்தை தான் யாருக்கு கற்றுவதற்கான அர்த்தமா இனிதான் இஸ்ரவேல் சொன்னார். அப்படிப்பட்ட பெண்ணின் கோத்திரத்திலே சவுல் முதலாவதாக ராஜாவாக தேங்கி நம்மளுடைய அவங்க யாருன்னா பெண்ணின் கோத்திரம் தான். அவர்கள் யாரை ஆதாயப்படுத்துகிறார்கள், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துகிறார்கள். நீங்களும் எந்த கோத்திரம் எந்த சத்தியம் தெரியாது. எங்க தாத்தா என்ன பண்ணாரு, அவருக்கு எத்தனை மனைவி, இன்னொரு அவங்கள எந்த இடத்தை எனக்கு திருச்சிராதான் வேணும் இல்லையா? அப்ப எங்க எந்த ஜாதி எந்த இது சொல்ல முடியும் இல்லையா? நம்மளே யாருதான் தேவனுடைய சாயலில் படைக்கப்படும். அதுக்கு சில சமுதாயங்கள் சில உலகத்தான் அதுக்கு சில முத்திரை கொடுத்திருக்காங்க. நம்ம தேவனை சார்ந்திருந்தா தேவனை ஆராயப்படுத்தி கொள்ள வேண்டும். நம் தேவனை ஆராயப்படுத்த வேண்டும் என்றால் வசனங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வாழ்நாட்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெண்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வீட்டிலிருந்து படிக்க 19, 20, 21 இந்த 3 காரியங்கள் பெண்ணினுடைய பிள்ளைகள் பெண்ணினுடைய மனைவிமார்கள் எல்லாருமே கூட செய்யப்பட்டாங்க. அதில் 600 ஆண்கள் மட்டும் தப்பி போய் ஓடி ஒழிச்சிட்டாங்க. அப்படிதான் அந்த பெண்ணினை நம்ம பார்க்கும் பொழுது மனைவி குடும்பம் மனைவினா என்ன, குடும்பம்னா என்ன, ஒரு பெண்ணுக்கு எப்படி நேரிட்டா என்ன, அதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா விஷயங்களும் காரியங்கள் பார்த்து உபதேசம் செய்யறது. கணவன் கிட்ட இருக்கணும், மனைவி இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும், ஒரு எஜமானி இருக்கணும், வேலைக்காரன் இருக்கணும், ஒரு சபை இருக்கணும், அந்த சபையில மூப்பை இருக்கணும், ஒரு உதவிக்காரன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டா சொல்றாரு. இனிமான என்ன செய்யக்கூடாது, ஆதாயமாக இச்சிக்காத அவலட்சமான இச்சிக்காத கிறிஸ்துவை என்ன செய்து கொள்ள அவர்களுடைய ஆதாயப்படுத்திக்கணும். முன்னாடி கடைசி பல பேர் பல காரியங்கள் ஆதாயப்படுத்தாங்க. எத்தனை பேர் பணம் சம்பாதிப்பதற்கு, பணம் வாங்குவதற்கு, அரசியல் கட்சிகள் இருந்து, நாடக நடிகர் நடிகைகள் இருந்து எத்தனையோ உலகத்தை பார்த்து நம்ம பிள்ளையே கூட இருக்கணும், நம்மளே சந்ததி கூட இருக்கணும், அவளை போல இருக்கணும், அவங்க போல இருக்கணும், இல்ல கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் வசனங்களை சார்ந்திருக்க வேண்டும். அன்றைக்கு பெண்ணின் இப்படியாக அவர்கள் இருந்தார்கள். தீவிர நோய் போல இருந்தது. ஆனால் தேவனுடைய ஊழியக்காரராக தீர்க்கதரிசி மோசே சொல்லும் பொழுது
உண்மையாகவே காப்பாற்றப்பட்டேன். நீங்க சுகமா என்ன காப்பாற்றணுமா? நீங்க தேவனுக்கு பிரியமானவர்களாக இந்த கடைசி காலத்தில் வாழணும். இந்த கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த நாள் 315 நாள் இருக்கிறது. அந்த நாளெல்லாம் துக்கப்படுத்தாதீங்க, வேதனைப்படுத்தாதீங்க. நாட்களை நீங்க என்ன செய்யலாம்? மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாரப்படுத்தினால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்று தன் ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொல்றார், யார் வசனங்களை கொண்டு போய் சொல்லவில்லையோ அவங்களுடைய சாபம் உங்கள் எல்லாருக்கும் தலைவி சொன்னார் இல்லையா? அது எனக்கு முகஸ்துதியாக, அது எனக்கு அந்த வீட்டுமே இல்லை, கிறிஸ்துவா எல்லாத்துக்கும் உயர்ந்தவர். செஞ்ச காரியத்துல நம்ம கொஞ்சம் கூட செஞ்சிருக்க மாட்டோம். ஏன் நான் யாருக்கும் கத்துக்கணும்? நம்முடைய ஊழியர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நம்முடைய மூத்த, நம்முடைய சகோதரர், நம்முடைய எதிர்ச்சொல்லவர்கள், நம்முடைய இயேசுடைய சகோதரர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நான் என்னை போல அதான் சொல்றேன், என்னை போல என்ன செய்ய ஆங்கிலம் சொல்றாரு. எல்லா சபையும் எல்லா பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தும், தேவனை ஆதாயப்படுத்தும் தரையில் தாண்டி நம் தேவனுடைய சமூகத்தில் ஜனசுதியோடு இருந்து பாடல் ஒன்று பாடி நாம் இந்த வேலையிலே தேவனுக்கு அதிக பயத்துள்ளதால் பெண்ணின் யோகாத்தரை போல நம்ம நடந்து கொள்ளாதபடிக்கு, அதி வாங்கிவிடாதபடிக்கு, எல்லா விஷயத்திலும் அதிக வசனத்தோடு பயப்படியோடு கீழ்படுத்து நடத்துக்கோங்க. அநாதி செய்வதால் என்னை நேசிக்கிறையா, காரணத்தினால் என்னை எடுத்துக்கொண்டே என்ற பாடலை நாம் வாக்குகளெல்லாம் நன்கு அந்த துணையை எல்லாம் கிழமை இறக்கும் தயவை